அண்மைச் செய்தி. சிவகங்கை மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டதை கண்டித்து தவேக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வந்த தவேக பெண் தொண்டர் மயக்கமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். விவரங்களை பகிரலாம். வணக்கம். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்ததை கண்டித்தும், அதே போன்று சமீபத்தில் சிவகங்கை மற்றும் திருப்புவனத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் எரித்துக் கொள்வதை கண்டித்தும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது சென்னையில் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் விஜய் வருவார் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்ற அந்த செய்தியை கேட்டு காலை 5:30 மணி முதலாகவே இந்த பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் காத்து கிடைக்கின்றனர், காலை உணவு உண்ணாமல். அந்த வகையில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி வெயிலின் தாக்கம் தாங்காமலும், அதே போன்று லோ பிபி ஏற்பட்ட காரணத்தினாலும் தற்போது இந்த பகுதியில் மயக்கமடைந்திருக்கின்றார். அவருக்கு இங்கே பாதுகாப்புக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கு ORS பவுடரும் அதே போன்று குளுக்கோஸ் போன்ற அந்த குடிநீர்களை வழங்கி தற்போது அவரை அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதற்கிடையில் இந்த பகுதியில் 8 ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாக அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அவர் விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.